கிரிக்கெட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி ஃபேன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு ஹார்ட் பிரேக்குக்கு ரெடியாக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு சொன்னோம். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எஸ், மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வெதர் ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஐபிஎல் உடைய இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. கரெக்டா இன்னும் 3 நாள்ல எல்லா லீக் மேட்சும் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு குவாலிஃபயர் மேட்சஸ் அண்ட் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி டோர்னமெண்ட்டை விராப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாச்சு. 10 நாள்ல எல்லாமே தெரிஞ்சு போயிருங்க. சோ இந்த சுச்சுவேஷன்ல இன்னும் அந்த ஒரு டாப் 4ல 2 இடங்கள் காலியா இருக்கு. 3 டீம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே, எஸ்ஆர்எச், அது மட்டும் இல்லாம ஆர்சிபி. எஸ்ஆர்எச்சுக்கு கண்டிப்பா கம்ஃபர்டபுளா உள்ள போறதுக்கான சான்ஸ் இருக்கு. பிகாஸ் 2 மேட்ச் இருக்கு, ஏதாவது 1 வின் பண்ணா போதுங்கிற ஒரு சுச்சுவேஷன். சிஎஸ்கேக்கு கம்பல்சரி வின் பண்ணணும், தோத்தாலும் நெட் ரன் ரேட் கம்மியா தோக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஆர்சிபிக்கு ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி சோ மழை வரக்கான வாய்ப்பு 95% இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 3 நாளா நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ பெங்களூர்ல கிட்டத்தட்ட மே 9ஆம் தேதியிலிருந்து மழை அப்படிங்கிற வந்துட்டு இருக்கு. சோ அந்த சமயத்துல எல்லோ அலர்ட் கொடுத்திருந்தாங்க. தொடர்ந்து ஒரு 6 நாளுக்கு வந்துட்டு மழை பெய்யணுங்கிற மாதிரி. சோ இப்போ வரைக்குமே அவங்க சொன்ன மாதிரி மழை அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு. சோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்குள்ள வருவோம். நான் இப்போ வெதர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா கிரிக்கெட் ரிவ்யூ பண்றதுனாலே தெரியல, அந்த அளவுக்கு அந்த மேட்ச் மேல எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கு. உண்மையாலுமே குவாலிஃபயர்ஸ் கூட இவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இது உண்மையாலுமே ஒரு காலிறுதி போட்டி, ஒரு நாக் அவுட் கேம் மாதிரி இருக்கு. ஸோ ஜெயிச்சா ஒரு வாய்ப்புங்கும் போது யாருக்கு தான் இருக்காது சொல்லுங்க. இந்த ஐபிஎல்லையே அதிக பேர் வெயிட் பண்ற கேமும் இதுதான். டக்குன்னு குயிக்கா புக் ஆன டிக்கெட்ஸுக்கான கேமும் இதுதான். சின்னசுவாமியில டக்குன்னு குயிக்கா புக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள், ஆன்லைன் மீடியா, சோசியல் மீடியா எதை பார்த்தாலும் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே, ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலே என்னமோ தெரியல, நானும் ஃபுல் டே பார்த்தோம் அப்படின்னா அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்திருக்கிற அப்டேட் படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பெங்களூர் வெதர் ரிப்போர்ட்னு போட்டு பாருங்க, ஆரஞ்ச் அலர்ட்னு போட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த கேம் ரத்தாகிறதுக்கான சான்ஸ் 90% இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. ஏன்னா பெங்களூர்ல அன்னைக்கு மே 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும், மே 18, 20, 22ஆம் தேதி இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களுக்குள்ள அந்த டைம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆரஞ்சு கலர் அலர்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லோ அலர்ட்டை விட ஆரஞ்சு அப்படிங்கிறது கொஞ்சம் லிட்டில் பிட் சீரியஸ். ஸோ விலையிலலாம் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி. இதை தாண்டி ரெட் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போதைக்கு செகண்ட் வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மழை பெய்ய போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஆனா எப்படி இருந்துச்சு, பெங்களூருடைய கிரவுண்ட் எப்படி இருந்துச்சு, நல்லா மழை வந்தெல்லாம் நினையில அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வெதர் ஓரளவுக்கு கிரவுண்ட்ல வெயில் அடிச்சிருந்தா சொல்லலாம். அது எப்படி ப்ரோ நீங்க சொல்றீங்க நேர்ல போய் பார்த்த மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுரேஷ் ரெய்னா அண்ட் விராட் கோலி 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பிக் வந்துருந்துச்சு. ஸோ இன்னைக்கு சின்னசுவாமியில எடுத்த பிக் தான் அது. வந்துட்டு சுரேஷ் ரெய்னா அவருடைய பேஜ்ல போட்டிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாம எல்லா நியூஸ் சேனலும் போட்டிருந்தாங்க. அப்பாடா கொஞ்சம் வெயில் அடிக்குதுன்னு யோசிக்கும் போது இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே மழை தூர ஆரம்பிச்சிருக்காமா. ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் இடையில. ஸோ நாளைக்கு ஃபுல்லாவும் பேஞ்சு அடுத்த நாளும் பேஞ்சுது அப்படின்னா ஸோ கண்டிப்பா கிரவுண்ட் விளையாட முடியாதுங்க. ஸோ மேட்சை அப்பவே கேன்சல் பண்றதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ நீங்களும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா விதமான நியூஸ் சேனல்லே போட்டிருக்காங்க. பெங்களூர் ரிலேட்டடா தனி வெதர் ரிப்போர்ட்லேயே போட்டிருக்காங்க. நம்ம தமிழ் நியூஸ் சேனல்ஸும் நிறைய பார்த்தோம் அப்படின்னா கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரஞ்ச் அலர்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. மே 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 1ஆம் கட்டம், 22ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் லிட்டில் பிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த மேட்ச் மட்டும் நடந்தா நல்லா இருக்கும். ஆனா வெதர் ரிப்போர்ட்ல டைமிங் எல்லாம் பார்க்கும்போது காலையில 11 மணிலேருந்தே மழை தூர ஆரம்பிக்குது. ரொம்ப அந்தோட வீரியம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40% அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா 7 மணிக்கு மேல 90% கொடுத்திருக்காங்க. ஸோ அன்றைய தினம் இரவு மிகப்பெரிய மழை வெளுத்து வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 4 மணி நேரம் மழை பெய்யாம இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். நம்ம எல்லாருமே ப்ரே பண்றோம் என்ன நடக்குன்னு பாக்குறோம். சப்போஸ் நடந்துச்சு அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம், ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு அனதர் ஹார்ட் பிரேக் அப்படின்னு காத்துட்டு இருக்கு. சிஎஸ்கே அசால்ட்டா குவாலிஃபை ஆகி போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். இது நடக்கக்கூடாதுன்னு தான் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இப்பவே கிரவுண்டை மாத்தலாம்ல, ப்ரோ இப்பவே இது பண்ணலாம்ல, ஸோ கொஞ்சம் 3 மணிக்கே மேட்ச் வைக்கலாம்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே மாற்ற முடியாதுங்க. இதுவே குவாலிஃபயரா இருந்ததுன்னா இல்ல ஃபைனலா இருந்தா கூட மாற்ற மாட்டாங்க. ஸோ அடுத்த நாள் அதாவது ரிசர்வ் டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு போகுமே தவிர இது வெறும் லீக் மேட்ச் தான். நம்ம தான் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன். அது மட்டும் இல்லாமல் ரெண்டுக்குமே நாக் அவுட் கேம் மாதிரி 2 பேர்ல ஜெயிச்சா உள்ள போகிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனை வளர்த்தி வச்சிருக்கோமே தவிர ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும், செலக்டர்ஸை பொறுத்த வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல்லாம் நடத்துறாங்க இல்லையா, ஸோ இவங்க எல்லாத்த பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு லீக் மேட்ச் தான். இதுக்காக அவ்வளோ முயற்சி போட மாட்டாங்க. ஸோ பாயிண்ட் தான் ரூல்ஸ் படி நடக்கிறது நடந்து தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ ஃபைனலாக இந்த வெதர் ரிப்போர்ட் இது எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்